ஒருத்தர் வர ரசூல்லா பார்க்க வர்றாரு, சொல்றாரு, நான் உங்களை பார்க்க வந்தேன், உங்களை பார்க்க முடியல, எட்டி பார்த்தேன் அப்படிங்கிறார். ரசூல்லா சொல்றாங்க, நீர் பார்த்ததை நான் பார்த்திருந்தால் உன் கண்ணை குத்தி இருப்பேங்கிறாங்க. அது செய்யக்கூடாது. வாசல்ல நின்று ஏன் அனுமதி கேட்கிறோம்? அனுமதி கேட்க வேண்டும் என்று சட்டமே பார்வையை பேண்டுக்கு தானே ரசூல்லா சொல்றாங்க. ஏப்ப அனுமதி வாங்கன்னு சொல்றோம்? பார்வையை தாழ்த்துறதுக்கு தானே. ஒரு வீட்டுக்கு போறதாக இருந்தால் அதுல கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்ற அற்புதமான சட்டம். ஒரு வீட்டுக்கு நம்ம பிள்ளையை அனுப்புறோம், சின்ன வயசுல இருந்தே நம்ம அதுக்கு பயிற்சி கொடுக்கணுங்க. சொந்தக்காரங்க வீடா கூட இருக்கலாம், சின்னமான உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, வீட்டுக்குள்ள பெரியமான உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. வீட்டு வாசல்ல நின்று சலாம் சொல்ல வேண்டும், அனுமதி பெற வேண்டும், அப்புறம் தான் உள்ள போக வேண்டும். இதை நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கற்புணரியை சிதைக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைய வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சினிமாக்கள், நாடகங்கள், ஊடகங்கள், செல்போன்கள் எல்லாத்திலையுமே இந்த முசீபத்துக்கள் வருவதை பார்க்கின்றோம். எதை துறந்தாலும் ஆபாசங்கள் தான். இதெல்லாம் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டி இருக்கின்றது. சினிமாக்கள் என்ற பெயரில் எல்லா கேலி கூத்துக்களையும், அதெல்லாம் இஸ்லாத்துக்கு ஒத்து வராது. இந்த உலகமே கதின்னு நினைக்கிறவங்க அதை நோக்கி போவார்கள். அல்ல நம்மளை கேள்வி கேட்பான் அக்கறை இல்லாத ஒருத்தன், சொர்க்கமா நரகமா என்பதை பத்தி கவலை இல்லாத ஒருத்தன், அவங்க வேணா அந்த வழியில போகலாமே தவிர இந்த சத்திய நெறியை ஏற்றுக்கொண்ட நாம் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய நிலையில இருக்கின்றோம். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருப்பூர் மாவட்டத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த நல்லொழுக்க பயிற்சி நிகழ்ச்சியிலே சுய பரிசோதனை என்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். நாம் பின்பற்றுகின்ற கொள்கை ஒரு உன்னதமான கொள்கை, ஒரு ஒப்பில்லாத கொள்கை என்பதை நாம் அறிவோம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்மோடு இந்த கொள்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையை தாண்டி நாம் வாழுகிற பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த அறக்கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே இந்த ஜமாஅத்திலே கிளை நிர்வாகிகளாக, மாவட்ட நிர்வாகிகளாக, மாநில நிர்வாகிகளாக, இன்னும் தாயிக்களாக நாம் எல்லாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொள்கை ஒரு உயர்வான கொள்கைதான். இதை மக்கள் மத்தியில் நாம் எடுத்து சொல்லும் போது அந்த சத்திய கருத்துக்கள் சிந்திக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்களை கண்டிப்பாக திறக்கும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. அதே நேரத்திலே வெறுமனே அந்த கருத்தை நம்ம மக்களுக்கு சொல்வதோடு நிறுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய கொள்கை அது யாருக்கு என்ற ஒரு கேள்வி எங்கே உருவாகின்றது. இந்த கொள்கையை நம்ம யாருக்கு சொல்றோம்? பிரச்சாரம் செய்கின்றோம், மேடையிலே ஏறினால் நரம்பு புடைக்க பேசுகின்றோம், வரதட்சணை பற்றி பேசுவோம், சமூக தீமைகளை பற்றி பேசுவோம், மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களை பற்றியும் மேடையிலே நாம் முழங்குகின்றோம். அதை நாம் நடைமுறைப்படுத்தாவிட்டால் என்ன செய்வது? சொல்வார்கள், அன்றைய காலத்து கவிதையில் ஒன்று சொல்லுவான், மேடையிலே ஆறு போல பேச்சு, இறங்கியதும் அத்தனையும் போச்சு அப்படின்னு சொல்லுவான். மேடையில் ஏறி பேசினார்னா பேச்சில் அப்படியே அனல் பறக்கும், கனல் தெரிக்கும், அது மாதிரி பேசுவார். உலக அரசியல் உள்ள பல விஷயங்களை சாரி பிழிந்து மக்களுக்கு சொல்லுவார். நன்மையான விஷயங்களை நயமாக பேசுவார். இதெல்லாம் மக்களுக்கு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இவர் செய்த பிரச்சாரத்திற்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கின்றதா? அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகின்றான், லிம தக்கூலூன மாலா தஃபாலூன். எத்தனை முறை நாம் இதை கேட்டிருக்கிறோம். நீங்கள் செய்யாதவற்றை ஏன் பிறருக்கு ஏவுகிறீர்கள்? கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தக்கூலு மாலா தஃபாலூன். நீங்கள் ஏவியதை செய்யாமல் இருப்பது அல்லாஹ்விடத்திலே மோசமான ஒன்றாக இருக்கின்றது, பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று மார்க்கம் சொல்கின்றது. எனவே நாம் எதை மக்களுக்கு போதிக்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு குணம் இருக்கு, தன்னுடைய தவறுகளை ரொம்ப அற்பமாக கருதுவது. பிறர் செய்கின்ற தவறுகளை அற்பமாக இருந்தாலும் ரொம்ப பெரிதாக நினைப்பது.
இவர் செய்வார், ஒரு பெரிய பாவத்தை பண்ணுவார், அதை அவர் தப்புனே ஒத்துக்க மாட்டார், அந்த சிந்தனைக்கே வரமாட்டார். நம்ம செய்யக்கூடிய பாவம் எவ்வளவு மோசமான பாவமா இருக்கு, மார்க்கம் சொல்லுகின்ற அறிவுரைக்கு எப்படியெல்லாம் அது முரணாக இருக்கின்றது என்பதை பற்றி யோசிக்கிறது இல்லை. தான் செய்கிற பாவம் எல்லாமே அது தவிர்க்க முடியாதது, பிறர் செய்கின்ற பாவங்கள்லாம் அது சொல்லப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். பயான் நடக்கும்போது நம்ம சில விஷயங்களை கவனிப்போம். மேடையில் ஏறி ஒரு தவறை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த சபையை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அந்த சபையில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ ஒரு தவறை பற்றி ஒரு பேச்சாளர் பேசுவார். பேசும்போது சில வந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிலரை பார்த்து நகைப்போடு சிரிப்பார்கள். அவனை கை காட்டி சிரிக்கிறது, ஒரு சைகை பண்ணுறது, அவன் அப்படி எட்டி பார்க்கறது, அப்படின்னு கண்ணை காட்டுறது, இதெல்லாம் நடக்கும். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த தவறை இவர் செய்கிறாருன்னு அர்த்தம். பேச்சாளர் எதை பேசுகின்றாரோ அந்த தவறை செய்யக்கூடியவர் இந்த சபையிலே இருக்கிறார். அவர் யாருன்னு நேரடியாக எழுப்பி சொல்லாம பல சைகைகளின் மூலமாக மக்கள் சிலர் இப்படி கையை காட்டுவாங்க. இவருக்கு பின்னாடி உட்கார்ந்துருப்பார் அவரு. இப்போ உதாரணத்துக்கு வட்டியை பத்தி பேசுறோம்னு வைங்களேன், வட்டியினுடைய தீமைகளை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். பின்னாடி உள்ள ஒருத்தர் இப்படி கையை காட்டுவார். அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த ஆள் வட்டி வாங்குவான், நல்லா சொல்லுங்க பாய், மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க, நடுமண்டில ஒரு 4 ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுங்க, சரி அப்படி நினைச்சிட்டு போகட்டும். அடுத்த வாரம் வேறு ஒரு பேச்சாளர் இன்னொரு தீமையை பற்றி பேசுகிறார். அந்த தீமை எந்த தீமை தெரியுமா? முதல் வாரம் ஒருத்தர் எட்டி பார்த்தார்ல இன்னொருத்தரை, அவர் செய்கின்ற தீமை. இப்ப அதை எப்படி நினைக்கணும்? போன வாரம் சொல்லும் போது அடுத்தவன் செய்கிற பாவத்தை பத்தி சொன்னாங்க, அது அடுத்தவனுக்கு உரியது என்று உணர்ந்து கொண்டார்கள். இந்த வாரம் இவர் சொல்லக்கூடிய தீமை அது நாம் செய்கின்ற தீமையாக இருக்கிறதே. நம்ம செய்யற தப்ப பத்தி அழகா பேசுகிறாரே, அதை எச்சரிக்கை செய்கின்றாரே, அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது இல்லை. தனக்குன்னு சொல்லும் போது யாருக்கோ சொல்வது போல இருப்பது, அடுத்தவருக்கு சொல்லும் போது நல்லா சொல்லுங்க என்பது போல நடந்து கொள்வது. இது ஒரு நியாயமான பார்வையா நம்ம பார்க்கணும். நம்ம யாரை ஏமாற்ற போகிறோம்? இந்த உலகத்தில் நாம் அனைத்து மக்களையும் ஏமாற்றி விட்டாலும், நாம் செய்கின்ற தவறை ஒருவருக்கும் செய்யாமல் மறைத்து விட்டாலும் அல்லாஹ்விடத்தில் மறைக்க முடியுமா? இங்கே நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் மறுமையிலே அல்லாஹ் அம்பலப்படுத்துவான் என்கின்ற சிந்தனை நமக்கு இருந்தால் அது போன்ற தவறுகள் நம்மிடத்திலிருந்து வருமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ ஒரு தர்பியா என்பது ஒரு மணியை பயான் பண்ணி தாவா பண்ணுங்க, வீரியமா செயலாற்றுங்கள் என்பதோடு மட்டும் முடிந்து விடுவது அல்ல. அது ஒரு நல்லொழுக்க பயிற்சி முகாம் தான். அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறியாமல் செய்கின்ற தீமைகள், நம்மால் உணரப்படாத குற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை கவனித்து அதை நீக்கிக்கிட்டே வரணும். ஏன்னா மறுமை நாளிலே ஒரு முஸ்லிமுடைய வெற்றி எப்படி தீர்மானிக்கப்படும்? அல்லாஹ் நன்மைகளையும் தீமைகளையும் நிறுத்து பார்ப்பான். மன் சக்குலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா. யாருடைய நன்மை தட்டுக்கள் கனத்து விட்டனவோ அவர் ஒரு அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய வாழ்க்கையில் இருப்பார். மன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. யாருடைய நன்மை குறைந்து விட்டதோ, பாவம் அதிகமாகி விட்டதோ, அவர் நரகத்திலே ஹாவியா என்ற நரகத்தில் இருப்பார் என்று திருமறை குர்ஆன் சொல்கின்றதா இல்லையா? அடுத்த மக்களுக்கு அறிவுரை சொல்கிறோம், தாவா பண்ணி பண்ணுகிறோம், ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுகிறோம், அதற்காக வேண்டி உழைக்கின்றோம், அதற்காக ஒரு கிளையை நடத்தி மக்களை அரவணைக்கின்றோம் என்பதோடு முடிந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த சீர்திருத்தங்களை நாம் கவனிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. ஏன்னா ஏகத்துவத்தை நம்ம சொல்றோம், நிறைய சொல்லுகிறோம், நிறைய பேசுகிறோம். ஓரளவுக்கு நமக்கு அந்த அடிப்படை தெரியும். பல பயான்களை கேட்கிறோம், பல சொற்பொழிவுகளை கேட்கிறோம், இது மாதிரி தர்பியாக்கள்ல கேட்கிறோம், செயற்குழுக்கள்ல சொல்றாங்க, பொதுக்குழுக்கள்ல பேசுறாங்க, ரமலான் மாதத்தினுடைய தொடர் உரைகளை நம்ம கேட்கிறோம். அதன் வாயிலாக பல மார்க்க விஷயங்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஓரளவுக்கு நமக்கு தெரியும். எல்லா சட்டங்கள் அது நமக்கு தெரியாம இருக்கலாம், நுணுக்கமான விஷயங்களை பற்றி தெரியாம இருக்கலாம், அடிப்படை தெரியுமா இல்லையா? மசாயில் விஷயங்கள்ல சில விளக்கங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், அதை விட்டு விடுவோம்.
அடிப்படையாக எது ஹலால் எது ஹராம், எது கூடும் எது கூடாது என்ற விஷயங்கள் நமக்கு தெரியுமா தெரியாதா? சரி, தெரியாதவற்றை கூட விட்டுருவோமே. இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன சட்டத்தில் சில விஷயங்கள் தெரியாமலே நமக்கு இருக்கிறது, அதையும் ஓரம் வைத்து விடுவோம். குறைந்தபட்சம் நமக்கு தெரிந்த விஷயங்களையாவது நம்ம கடைபிடிக்கிறோமான்னு பார்க்கணும். 6000க்கும் மேற்பட்ட திருமறை வசனங்கள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான நபிமொழிகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் அறிந்து வைத்திருக்கின்ற செய்திகளையாவது நாம் சரியாக நடைமுறைப்படுத்துகின்றோமா என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே கை வைத்து முடிவெடுக்க வேண்டும். பல விஷயங்களை பற்றி நம்ம சொல்லலாம். ஒரு ஆண் பெண் என்று வருகின்ற நேரத்திலே இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த ஈர்ப்பு இல்லை என்றால் உலகம் இயங்காது. ஒரு ஆணுக்கு பெண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு, ஒரு பெண்ணிற்கு ஆணின் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு. அது பல விதங்களில் இருக்கலாம், அதை பற்றி நாம் இங்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கம் கற்பு நெறியை நமக்கு போதிக்கின்றது. ஒரு ஆணாக இருந்தாலும் அவனுக்கு கற்பு நெறி இருக்கு, பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அவளுக்கு கற்பு நெறி இருக்கின்றது. இந்த கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கின்றது. லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ ஸபீலா. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே, நீங்கள் விபச்சாரத்திற்கு நெருங்கி விடாதீர்கள், அது மானக்கேடான காரியமாகவும் கெட்ட வழியாகவும் இருக்கின்றது. அதை செய்யாதீங்கன்னு சொல்லல அல்லாஹ், அதை விட அட்வான்ஸா சொல்லுகிறான், நெருங்காதீர்கள், விபச்சாரத்துக்கு நீங்கள் நெருங்காதீங்க. ஏனென்றால் இந்த விபச்சாரம் என்பதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தன் நெருங்கினான் என்று சொன்னால் அவன் அதில் போய் விழுந்து விடுவான். காந்தத்தை நம்ம பார்த்திருப்போம். காந்தத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பை கொண்டு போய் நம்ம ஒட்ட வைக்க தேவையில்லை, குறிப்பிட்ட தூரத்தில் பக்கத்தில் வச்சால் அது தானே இழுத்து ஒட்டிக்கிறோம். அது மாதிரியாக இந்த கற்பு விஷயத்திலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒழுக்கத்தோடு இருங்கள், கற்பு நெறியோடு இருங்கள் என்று ஒரு வார்த்தையிலே இஸ்லாம் சொல்லவில்லை. அப்படி சொன்னால் அதை மக்களால் பின்பற்றவும் முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பாருங்கள், இந்த கற்பு நெறி என்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு கைட்லைன் இருக்கு தெரியுமா? எங்கே எல்லாம் ஒரு ஆண் சருகுவான், எங்கே எல்லாம் ஒரு பெண் தவறிலே விழுந்து விடுவாள், எங்கே எல்லாம் தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்ற அனைத்தையும் கவனித்து ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக நமக்கு போதிக்கின்றது. எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் என்று பாருங்கள். குல்லில் மூமினின் யகுது மின் அப்சாரிஹிம், சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தை படிங்களேன். சூரத்து நூர் என்ற அத்தியாயத்திலே கற்பு நெறி சம்பந்தமான ஏராளமான சட்டங்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். நபியே, முஃமினான ஆண்களிடத்தில் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், வயஃபது ஃபுரூஜஹும், தங்களுடைய வெட்கத்தனங்களை பேணிக் கொள்ளட்டும். ஆண்களுக்கு தனியாக இஸ்லாம் சொல்கிறது. அடுத்து பெண்களுக்கு சொல்கிறது, குல்லில் மூமினாத், மூமினான பெண்களுக்கு நபியே சொல்லுங்கள், யகுதுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தனங்களை பேணிக் கொள்ளட்டும். லா யுப்தீன ஸீனத்தகுன்ன இல்லாமா லஹர மின்ஹா, வெளிப்பட்டு ஆக வேண்டிய உடல் பாகங்களை தவிர ஏனைய பாகங்களை அவர்கள் திரையிட்டு மறைத்துக் கொள்ளட்டும். முகம் தெரியலாம், வெளியே தெரிய வேண்டிய உறுப்பு, கை தெரியலாம், முன்கை வெளியே தெரியலாம், கால் கரண்டை காலுக்கு கீழே தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. இது அல்லாத மற்ற பாகங்களை பெண் மறைக்க வேண்டும், அந்நியருக்கு வெளிக்காட்டக்கூடாது. இஸ்லாம் எங்க இதை கவனிக்குதுன்னு பாருங்க. பெண்ணுக்கு தனியாக அறிவுரைகள் சொல்லப்படுது, ஆணுக்கு தனியாக அறிவுரை சொல்லப்படுது. பெண்களே, உங்கள் உடையில நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 கூட்டத்தார் நரகத்திற்கு போவார்கள். அதிலே ஒரு கூட்டத்தார் யார் தெரியுமா? கையிலே சாட்டைகளை வைத்துக் கொண்டு சாதாரண அப்பாவி மக்களை அடித்து துன்புறுத்தக்கூடியவர்கள், இவங்க நரகத்துக்கு போவாங்க. இன்னொரு கூட்டம் யார் என்று சொன்னால், நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், பெண்களை பற்றி சொல்றாங்க. சில பெண்கள்
அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆடை அணிந்தும் அணியாததை போன்று இருப்பார்கள். ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆனால் அது ஒழுங்கா உடம்ப கவர் பண்ணாது. அந்நிய ஆண்களை ஈர்க்கும் விதமாக அவர்கள் நடந்து செல்வார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட பெற முடியாது, நரகத்துக்கு உரியவர்கள் என்ற கருத்திலே நபிகளார் நமக்கு சொல்றாங்க. ஆடை கட்டுப்பாடு பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லுது. அந்நியர்களுக்கு முன்னாடி தன்னுடைய உடல் பாகங்களை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. அது யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்க என்ற அந்த பட்டியலை சொல்கிறது. அவங்க தங்களுடைய ஆடையிலும் சரியாக இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த ஆடையிலே பிரச்சனை இருந்தாலும் ஆண்களே உங்கள் பார்வையை தாழ்த்திக்கன்னு மார்க்கம் சொல்லி, ஒரு பெண்ணே வருகிறாள், அவள் ஒழுங்காக ஆடையை பேணவில்லை, கண்ணியமான ஆடையை பேணவில்லை, ஒரு ஆணாக இருக்கின்றான், இவன் என்ன செய்யலாம்? பார்வைகளை தாழ்த்திக்கிறணும். பார்வையை தாழ்த்துன்னு மார்க்கம் சொல்லுது. பார்வைக்கே வேலி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆதமுடைய மகன் இருக்கின்றானே, அவனுடைய விபச்சாரத்தினுடைய பங்கை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். அதை ஒவ்வொரு மனிதனும் அடைந்தே தீர்வான். அதற்கு சில படித்தரங்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜினல் ஐன் அன் நலர், பார்வை செய்கின்ற விபச்சாரம் தவறான பார்வை. கண் செய்கின்ற விபச்சாரம் என்ன? தவறான பார்வை. ஜினல் லிசான் அல் முன்திக், நாவு செய்கின்ற விபச்சாரம் தவறான பேச்சுக்கள். தவறான பேச்சு என்பது இதுக்கு ஒரு முக்கிய காரணமா? நாக்குக்கு இஸ்லாம் வேலி போடுது, கண்ணுக்கு வேலி போடுது, உள்ளத்திற்கு வேலி போடுது. இப்படி போட்டு இந்த மனிதனை பாதுகாக்கக்கூடிய வேலையை, கற்பொழுக்கத்தோடு நடக்கக்கூடிய வழிமுறையை இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆணுக்கு சொல்லுது. பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு கண்ணியமான வழிமுறையை இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கு. ஒழுக்கத்தை பற்றி பலரும் பேசுவார்கள், ஒழுக்கமாக இருக்கணும், அது நம்முடைய மரபு, நம்முடைய பண்பாடு என்று ஒரு அவுட்லைனை மட்டும் பேசுவார்கள். இஸ்லாம் சொல்லுகின்ற கற்பு நெறி என்பது அப்படிப்பட்டது கிடையாது. அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே இஸ்லாம் அப்படி அவனை சீர்திருத்தம் பண்ணும். விபச்சாரத்துக்கு அருகிலே போகாதீங்கன்னு சொன்னா மட்டும் பத்தாது, அவனை விபச்சாரத்திற்கு அன்மித்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய வேலையை ஒவ்வொரு விஷயத்திலும் மார்க்கம் செய்து பாருங்களேன். பார்வையை தாழ்த்திக்க, பெண்களை ஆடையை நீங்க பேணிக் கொள்ளுங்கள், தவறான பேச்சுக்களை நீங்கள் பேசாதீர்கள், பெண்களே நீங்கள் அந்நிய ஆடவர்களை ஈர்க்காதீர்கள். ஒரு பெண் என்பவள் அந்நிய ஆணால் ஈர்க்கப்படுவாள், பல நேரங்களில் ஈர்க்கப்படுவாள். அவளுடைய பேச்சு ஒரு ஆணை ஈர்க்கும், நளினமான பேச்சு, நெளிந்த பேச்சு, அதை என்ன செய்யும்? ஒரு ஆணை அப்படி சுண்டி இழுக்கும். இஸ்லாமிய மார்க்கம் அதுக்கு வேலைப்படுது. குலைந்து பேசாதீர்கள், பெண்களுக்கு இஸ்லாம் கட்டளை போடுது. ஒரு பெண் ரொம்ப தூக்கலான நறுமணத்தை பூசிக்கொண்டு ரோட்டிலே போறாள் என்று சொன்னால் அந்த வாடை இவனுடைய உள்ளத்தை அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய விதத்திலே இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் அந்த குணங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இயற்கையிலே ஒரு ஈர்ப்பு வருதல் என்பது வேறு. ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவார்கள். இந்த கற்பு நெறி இதை பற்றி சொல்லும்போது சேர்த்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இயற்கையிலே அல்லாஹ் நம்ம அப்படிதான் படைச்சிருக்கிறான். அந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு நம்ம இருக்க முடியாது. இருந்தாலும் அந்த கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். ஒரு கதை சொல்வார்கள். ஒரு ஆண், அவன் என்ன செய்கின்றான்? ஊரிலே இருந்து கொண்டு இறைவனை வணங்க பார்க்கின்றான். இறைவனை வணங்க முடியல. ஏன் முடியலன்னு சொன்னா அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. குடும்ப சண்டை, அந்த சண்டை, சொந்தக்காரங்க பிரச்சனை எல்லாம் வருது. இவன் பார்த்தான், சரி இங்க இருந்து நம்ம கடவுளை வணங்க முடியாதுன்னு முடிவெடுத்து காட்டுக்கு போயிடலாம், அங்க போய் நம்ம கடவுளை நெருங்கிடலாம். காட்டில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லையில. அப்ப காட்டில் போய் கடவுளை வணங்கலான்னு போயிட்டான். கடவுளை வணங்கி கொண்டிருக்கின்றான். அங்க பார்த்தா அங்கு ஒரு சோதனை அவனுக்கு. அந்த வழியாக ஒரு பெண் என்ன செய்கின்றாள்? ஏதோ ஒரு பெண் நடந்து போகின்றாள். அந்த பெண்ணை பார்த்தவுடன் காட்டுக்குள்ளே போய் இருந்தாலும் ஒரு பெண் வேற இருக்கிறாளே, இங்கே இந்த பெண்கள் வர்றாங்களேன்னு சொல்லி அவனுடைய உள்ளம் சஞ்சலப்படுகின்றது. மறுநாள் இவன் இதை ஜெயிக்க நினைக்கிறான். சரி எப்படியாவது இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஒரு துணி வாங்கி கண்ணை கட்டிட்டான். சரி இன்னைக்கு பார்த்துக்கிடுவோம், யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த நேரம் வருது, கரெக்டா அந்த பெண்ணு கிராஸ் பண்ணி போகிறாள். கிராஸ் பண்ணி போனால் அவள் காலில் கொலுசு போட்டிருக்கிறான். கண்ணால் பார்க்க முடியல. காலில் போட்ட கொலுசு என்ன செய்கின்றது? அது சலக்கு சலக்குன்னு அடிக்குது. இவனுக்கு படக்கு படக்குன்னு அடிக்குது. அது செய்தி சொல்லுதுல, வர்றான்னு சொல்லுதுல. அப்ப அடுத்த நாள் பார்த்தான்,
சரி, காது திறந்தாலும் சிக்கலா இருக்குன்னு சொல்லி கண்ணையும் கட்டியாச்சு, காதுலையும் ஒரு பஞ்சை வச்சு மறைச்சாச்சு. மூன்றாவது நாள் அதே பெண் அந்த வழியாக போகின்றாள். அவள் என்ன செய்கின்றாள்? தலையிலே ஒரு மல்லிகை பூ சூடி இருக்கின்றாள். அந்த மல்லிகை பூவுடைய நறுமணம் இவனுடைய நாசியை துளைக்கின்றது. அப்ப அந்த பூ சொல்லுது, இங்கே ஒருத்தி வந்து கொண்டிருக்கிறாள். அந்த மூக்கு சொல்லுது. அடுத்த நாள் மூக்கையும் கவர் பண்ணிட்டான். கண்ணை கவர் பண்ணியாச்சு, மூக்கை கவர் பண்ணியாச்சு, காதை கவர் பண்ணியாச்சு. நாலாவது நாள் மூக்காலையும் கேட்க நுகர முடியல, காதாலையும் கேட்க முடியல, கண்ணாலையும் பார்க்க முடியல. அவனுடைய உள்ளத்தில் தோன்றியதாம், இது அவ போற நேரமாச்சே அப்படின்னு நினைச்சதாம். இதை எப்படி கட்டுறது? கண்ணை கட்டிட்டான், மூக்கை கட்டிட்டான், காதை கட்டிட்டான், கல்பை கட்ட முடியுமா? அது முடியாது. இயற்கையிலேயே ஒரு ஆண் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான். அப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, இந்த நெறிமுறைகளை விட்டு வெளியே வான்னு சொல்லல, கண்ணை கட்டிக்கிட்டு உட்காருன்னு சொல்லல, காதை மூடிக்கிட்டு உட்காருன்னு சொல்லல, மூக்கை பஞ்சு வச்சுட்டு உட்காருன்னு சொல்லல. அதெல்லாம் அர்த்தமற்ற விஷயங்கள். இஸ்லாமில என்ன செய்யுதுன்னா அற்புதமா வழிகாட்டுது. ஒரு பெண் எப்படி நடந்துக்கிறோம், ஒரு ஆண் எப்படி நடந்துக்கிறோம். ஒரு பெண் எந்த இடத்திலும் ஒரு ஆணை ஈர்த்து விடக்கூடாது. நறுமணங்கள் பூசிக்கொண்டு போனான்னா ஒரு ஆண் ஈர்க்கப்படுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நடத்தை கெட்ட பெண்ணுன்னு சொன்னாங்க, ஜானியான்னு சொன்னாங்க. எந்த ஒரு பெண் நறுமணங்களை அள்ளி பூசிக்கொண்டு, லேசான மெல்லிய நறுமணங்கள் பயன்படுத்துறது பிரச்சனை இல்லை, ரொம்ப தூக்கலான நறுமணங்களை போட்டு போனாங்கன்னா வண்டி வேறு திரும்பி பார்ப்பானா இல்லையா? இஸ்லாம் கூடாதுங்குது. நல்ல மல்லிகை பூவை வச்சுட்டு போறது, அது பார்த்தா ஊரையே இழுக்கும், அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. காலில் கொலுசு போட்டு போவாங்க, சலங்கை சத்தம். இன்னைக்கு பார்த்தா பெண்கள் அணிகின்ற கொலுசுகள் வீட்டுக்குள்ள இருந்தா பிரச்சனை இல்லை, வெளியில போகும்போது என்ன நடந்து போனாங்கன்னா அதில் ஒரு 2500 முத்து இருக்கும். அப்ப நடந்தான்னு வைங்க, சலக்கு 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 சலக்குன்னு அடிக்கும். இது ஒரு அந்நிய ஆணுடைய கவனத்தை ஈர்க்குமா இல்லையா? இஸ்லாம் அதுக்கு வேலி போடுது. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்று பாருங்களேன். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் இப்படி வந்தாலும் ஆணாக இருக்கக்கூடிய நீ அதுல கவனமாக இரு. உன்னுடைய பார்வையை நீ தாழ்த்திக்கொள், உன்னுடைய வெட்கத்தலத்தை நீ பேணிக்கொள். கற்பு நெறி என்பது எவ்வளவு அவசியம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இதை விட சிறப்பாக சொல்லித்தர வேண்டுமா? ஒரு வீட்டுக்கு போறோம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத மற்றவங்க வீடுகளுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் சலாம் சொல்லாமல், அந்த வீட்டாருடைய அனுமதி பெறாமல் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையாதீர்கள். சூரத்து நூறுல வரக்கூடிய வசனங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா வீட்டு வாசல்ல நிக்கணும், வீட்டுக்குள்ள எட்டி பார்க்க கூடாது. ஒருத்தர் வர ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாரு, சொல்றாரு, நான் உங்களை பார்க்க வந்தேன், உங்களை பார்க்க முடியல, எட்டி பார்த்தேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீர் பார்த்ததை நான் பார்த்திருந்தால் உன் கண்ணை குத்தி இருப்பேங்கிறாங்க. அது செய்யக்கூடாது. வாசல்ல நின்று ஏன் அனுமதி கேட்கிறோம்? அனுமதி கேட்க வேண்டும் என்று சட்டமே பார்வையை பெண்ணுக்கு தானே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏப்பா அனுமதி வாங்கன்னு சொல்றோம்? அனுமதி வாங்க வேண்டும் என்கிற சட்டமே பார்வையை தாழ்த்துறதுக்கு தானே என்று மார்க்கம் சொல்கிறது. அதுல கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு போறதாக இருந்தால் அதுல கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லுகின்ற அற்புதமான சட்டம். ஒரு வீட்டுக்கு நம்ம பிள்ளையை அனுப்புறோம், சின்ன வயசுல இருந்தே நம்ம அதுக்கு பயிற்சி கொடுக்கணுங்க. சொந்தக்காரங்க வீடா கூட இருக்கலாம், சின்னமான உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, வீட்டுக்குள்ள பெரியமான உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. வீட்டு வாசல்ல நின்று சலாம் சொல்ல வேண்டும், அனுமதி பெற வேண்டும், அப்புறம் தான் உள்ள போக வேண்டும். இதை நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்பு நெறியை நமக்கு போதித்திருக்கின்றது. இன்று நம்ம சமகாலத்திலே இந்த கற்பு நெறியை சிதைக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைய வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சினிமாக்கள், நாடகங்கள், ஊடகங்கள், செல்போன்கள் எல்லாத்திலையுமே இந்த முசீபத்துக்கள் வருவதை பார்க்கின்றோம். எதை திறந்தாலும் ஆபாசங்கள் தான். ஒரு பத்திரிகை விற்கிறான், அந்த பத்திரிகையில பாத்தீங்கன்னா அதுல ஒரு நடுப்பக்கத்தில் சில காட்சிகள் போடுறான், மைய பக்கத்திலே மையல் காட்சிகள். அது எதற்காக? அது போட்டா தான் மக்கள் வாங்குவார்கள். 2 பேப்பர் விற்கும், ஒரு நடிகையினுடைய அறகுறையான போட்டோவை போட்டு ஃப்ளோவை போட்டிடுவான். அதை பார்க்கறதுக்காக வேண்டி அந்த பத்திரிகைகளை வாங்குவார்கள்.
இதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டி இருக்கின்றது. சினிமாக்கள் என்ற பெயரில் எல்லா கேலி கூத்துக்களையும், அதெல்லாம் இஸ்லாத்துக்கு ஒத்து வராது. இந்த உலகமே கதின்னு நினைக்கிறவங்க அதை நோக்கி போவார்கள். மறுமை நம்பிக்கை வேண்டாம், அல்ல நம்மளை கேள்வி கேட்பான் என்ற அக்கறை இல்லாத ஒருத்தன், சொர்க்கமா நரகமா என்பதை பற்றி கவலை இல்லாத ஒருத்தன், அவங்க வேணா அந்த வழியில போகலாமே தவிர இந்த சத்திய நெறியை ஏற்றுக்கொண்ட நாம் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய நிலையில இருக்கின்றோம். சமூக ஊடகங்கள் வருது, நல்லதுக்குன்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, என்னென்னமோ பெயர்களிலே இப்போ இன்னும் நிறைய புதுசெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லாம் என்ன பார்க்கின்றோம்? பெரும்பாலும் எல்லா ஆபாசங்கள், சினிமா பாட்டுகளை போட்டு ஆடுறது. இதை பாருங்கள், இப்போ சமீபத்தில் ஒரு பெண்ணு புர்காவை போட்டுக்கிட்டு ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு ஆடுது. அது ரெண்டாகி அதுக்கு ஆதரவு, அதுக்கு எதிர்ப்பு, இப்படி உலகம் போய் கொண்டிருக்குது. ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் இதெல்லாம் கூடுமா? அவங்கள விடுங்க, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நெறிக்கு இது ஏற்றமானதா? எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கம், ஒரு கண்ணியமான மார்க்கத்திலே இஸ்லாம் நம்மை வந்து நிலைக்க செய்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட கற்பொழுக்கத்தை பேணினார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கை எந்த பெண்ணின் மீதும் பட்டது கிடையாது. மா மஸ்ஸத் யதுஹு யதம்ராத்தின் கத்து, புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய கை எந்த பெண்ணின் மீதும் பட்டதே கிடையாது. அப்படி யாரையும் நம்ம சொல்ல முடியாது. தவறாக தொடுதல் என்பது வேறு, ஏதச்சையா கூட சில பேர் ஒரு கூட்ட நெரிசலில் கூட பட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய நிலை என்னன்னா, அவங்களுடைய கை எந்த பெண்ணின் மீதும் பட்டதே இல்லை. எப்பேற்பட்ட ஒரு கற்பு நெறி என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே பையத் பண்றதுக்காக வேண்டி சஹாபாக்கள் வருவார்கள். ஆண் சஹாபாக்கள் வரும்போது அவங்களுடைய கரம் பற்றி ரசூலுல்லாஹ் பையத் செய்வாங்க. பெண்கள் வரக்கூடிய நேரத்திலே பெண்களை நிக்க வச்சிருவாங்க, தொடமாட்டார்கள். வாய்மொழியாக பையத் பண்ணி வாசகங்களை சொல்ல வச்சுட்டு அனுப்பி வச்சிருவாங்க என்று பார்க்கின்றோம். இந்த ஆன்மீகத்தின் பெயரால் எல்லாம் பார்த்தா கையை கொடுப்பான். சாதாரண ஆளில் அவர் ஆன்மீகவாதியில அதை பயன்படுத்தி பெண்களை தொடுறது போறது, அப்புறம் பின்னாடி பிரச்சனையாகி எத்தனை விஷயங்களை கேள்விப்படுறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை கண்ணியமான ஒரு வாழ்க்கை, எந்த அந்நிய பெண்ணின் மீதும் கைப்படாத ஒரு கற்பு நெறி ரசூலுல்லாஹ்வுடைய கற்பு நெறியாக இருந்தது. எந்த பெண்ணையாவது அவங்க உத்து பார்த்திருப்பாங்களா? தவறான கண்ணோட்டத்திலே அவங்க அதை ஒரு பெண்ணுடைய அழகை ரசித்திருப்பார்களா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அழகிய வழிமுறையைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கும் போதித்திருக்கின்றது. அப்ப இந்த விஷயங்கள்ல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம்? நாம் நல்ல பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்லாம் நமக்கு பண்பாட்டை போதிக்குது. இஸ்லாத்துல வழிபாடு மட்டும் பத்தாது, பண்பாடும் ரொம்ப அவசியம். நற்குணங்கள் நமக்கு வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு என்ன? அவங்களுடைய நற்குணங்கள் அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு முக்கியமான ஆயுதமாக இருந்தது. நமக்கும் அதை போதித்தார்கள். நல்ல பண்பு, நல்ல குணங்கள் நம்மகிட்ட இருக்கணும். நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதுல முதல்ல நமக்கு நிதானம் இருக்க வேண்டும். கோபத்தை நாம கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இஸ்லாம் அதை பத்தி ரொம்ப பேசுது. காலிமினல் கைல், நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வச்சு பார்த்துருப்பீங்க நீங்க, கார்பரேட் கம்பெனிகள்ல ஆங்கிரி மேனேஜ்மெண்ட் என்று அவங்களுக்கு ஒரு படிப்பு இருக்கு. ஏன்னா வரக்கூடிய கிளைண்ட் பல கோடி இன்வெஸ்ட் பண்றவனா இருப்பான், உண்டக்க மண்டக்க பேசியிருப்பான். நீ திருப்பி பேசினீங்கன்னு வைங்க, பதிலடியா கூட போயிடும். ஆனா என்ன, கோடிக்கணக்கில் நஷ்டம் வந்துடும். பதிலுக்கு பதில் பேசிட்ட ஓகே, இந்த நஷ்டத்துக்கு யார் பொறுப்பு? இப்போ அவன் என்ன பார்க்குறான், அவங்ககிட்ட டீல் பண்ணுறது எப்படின்னு தனி படிப்பு இருக்கு. இப்போ நான் வரும்போது இங்கே பார்த்தேன், இந்த ஊருக்கு உள்ள வரும்போது அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் வாசல போர்டு வச்சிருக்கிறான், ஃப்ரீ ஆங்கிரி ஜோன். அப்புறம் என்ன புரியுதா, கோபம் படக்கூடாத இடம்னு வைக்கிறான் ஸ்கூல் வாசல்ல. ஏன்னா கோபம்ங்கிறது நம்மளை சிந்திக்க விடாம ஆக்கிரும். ஆங்கிரி இஸ் எ ஸ்மால் மேட்னஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள். கோபம் என்பது அரை பைத்தியம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், எவ்வளவோ பழமொழி இருக்குது. கோபம் வந்துவிட்டால் நாம் நிதானத்தை இழந்துருவோம். நாம் யாருன்றதே மறந்துடுவோம். கோபங்கிறது என்ன அப்படி சிந்திக்க விடாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து கோபம். இப்போ நிறைய சிறை கைதிகள் இருக்கிறாங்கல்ல சிறைச்சாலைகள்ல, அதில் 2 கேட்டகரி இருப்பார்கள். ஒரு கேட்டகரி யாருன்னா, அவன் கிரிமினலாக இருப்பான், அவனுடைய வழக்கத்திலேயே கிரிமினலாக உருவாகி இருப்பான், தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருப்பான்.
அவன் என்ன செய்வான்? திட்டமிட்டு கொலை பண்ற கூட்டுப்படையை சார்ந்தவனா இருப்பான், கூலிப்படையை சார்ந்தவனா இருப்பான். அதை விட்டுருங்க. பெரும்பாலும் பாருங்கள் எப்படி உள்ள வர்றான், கோபத்துல அடிச்சிடுறது. அவனுக்கும் மாமியாருக்கும் சண்டை, அவங்க குடும்பத்தை பத்தி இவங்க கேவலமா பேச, அவங்க குடும்பத்தை பத்தி இவங்க கேவலமா பேச, வார்த்தை தடிக்கும். இப்படியே பார்த்துருப்பான். பக்கத்தில் ஒரு உருட்டு கட்டை எடுத்து போட்டிருப்பான், மாமியா மண்டையில போட்டிருப்பான். அப்படியே அல்லான்னு விழுந்தது போயிடும். இது திட்டமிட்ட கொலையா? இல்லை. அவன் திட்டமிட்டு வந்தானா, நாம் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்க வேண்டும். மாமியார் வந்து கதவை திறப்பார். அப்போது நடுமண்டையில் இந்த 4 அடி கட்டையால் 4 முறை நச்சு நச்சு என்று அடிக்க வேண்டும். அப்படி திட்டமிட்டா வந்தான். கோபத்தில் ஊட்டுக்கட்டிக்கு அடிச்சான், உளுந்து உயிர் போயிடுச்சு. இப்ப சொல்லுவான் அவசரப்பட்டு விட்டேன். இப்ப சொல்லுவான், பல வருஷங்கள் ஜெயித்திரனை கொடுத்துருவாங்க. இப்ப ஃபீல் பண்றது, அவசரப்பட்டேன், எனக்கு என்னன்னு தெரியலப்பா, இந்த நேரத்தில் நான் எப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு புரியல. இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாத்தீங்களா? சிந்தனை என்பது இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்ற முக்கியமான ஒரு ஆயுதம். இஸ்லாம் சிந்திக்க சொல்லக்கூடிய மார்க்கம். நாம எந்த இடத்திலும் சிந்தனையை தொலைத்து விடக்கூடாது. அப்படி சிந்தனையை தொலைக்கக்கூடிய சில இடம் இருக்கிறது. அங்கே இளம் இஸ்லாம் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க சொல்றது. ஒண்ணு என்ன? சந்தோஷம். சந்தோஷத்துல தலகால் புரியாது, ஒன்னுடக்க ஒண்ணு பண்ணுவான் மனுஷன். இஸ்லாம் அங்க அல்லாஹ்வை புகழ சொல்லுது. அதே மாதிரி துன்பம், ஒரு துன்பத்திலே மனிதன் என்ன செய்வான்? துவண்டு போவான். இஸ்லாம் அங்கு இழப்பு வருதா, அங்கு நமக்கு இஸ்லாம் சிந்தனையை மீட்டி கொடுக்குது. சிந்தனையில விட்டுறாத. துன்பத்தில் சட்டையை கிழிச்சு செவத்துல முட்டி தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான். அது செய்யக்கூடாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த வார்த்தையை சொல்லி சிந்தனையை மீட்டி இஸ்லாம் தருது. இதுல இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, கோபம். கோபத்தில் நாம் என்ன பேசுகிறோம், நாம் என்ன செய்கிறோம் எதுவுமே தெரியாது. கோபத்தில் வர்ற பேச்சு பார்த்தீங்களா, ஒரு நியாயமா இருக்காது. நேரில் பேசும்போது, ஒரு யதார்த்தத்தில் பேசும்போது உள்ள கண்ணிய வார்த்தைகள் கோபத்தில் காணாம போயிடும். கோபம் வந்தாச்சுன்னா இந்த வார்த்தையை இங்க சொல்லி காட்ட முடியுமா? ஏன்? அவன் சிந்தனையை மறந்துட்டான், கோபம் வந்துருச்சு. அவன் அவனாக இல்லை, அவன் வேறொன்றாக செயல்படுகின்றான். அதுல நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துடும். நம்ம நிர்வாகியாக மட்டுமல்ல, நம்முடைய சராசரி வாழ்க்கைக்கும் கூட, அன்றாட வாழ்க்கைக்கும் கூட இந்த ஆங்கிரி மேனேஜ்மெண்ட் என்பது ரொம்ப முக்கியம். கோபப்பட்டோம்னு சொன்னா நம்ம வந்து நல்ல மனிதர்களாக இருக்க முடியாது. லைசஸ் சதீது பி சுரா, பிறரை வீழ்த்துபவன் வீரன் அல்ல. இன்னம சதீது உள்ளதை எம்லிக்கு நஃப்ஸஹு இன்தல் கலப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிறரை வீழ்த்துகிறானே அவன் இல்லப்பா வீரன். உண்மையான வீரன் யாரு? கோபம் வரும்போது அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகின்றானே அவன் தான் வீரன். இப்படி வச்சா ஆம்ஸ் 6 பேக்ல காட்டும், 500 கிலோ மூட்டையத்துக்கு புரட்டிடுவாரு, இவர் வீரன் இல்லை. கோபம் வரும்போது அடக்கிக்கிட்டார்னா அவர் தான் வீரன். நாங்க அப்ப இந்த ஒரு நிதானம் என்பது நம்மிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நீங்க இதை பார்க்கலாம். ரொம்ப அழகிய முறையிலே இதை ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் அணுகி இருக்கின்றார்கள். இன்னும் இதை பற்றி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப நாம் சுய பரிசோதனை என்பதில் நிறைய விஷயம் இருக்கிறது. கற்பொழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம், அணுகுமுறையை பற்றி ஒவ்வொரு 3 விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். அப்ப இதல்லாத மற்ற விஷயங்களாக இருந்தாலும் மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையிலே நாம் அதை சரியாக கடைபிடித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கையை அடுத்த மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். அதை நல்ல முறையிலே நம்முடைய பண்புகளை பேணி, நம்முடைய வணக்கங்களை வழிபாடுகளையும் பேணி இந்த ஏகத்துவத்தை நாம் பின்பற்றுவதோடு அடுத்த மக்களுக்கும் நல்ல முறையில் போதிக்கின்ற ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கூறி முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.